பேசும் பறவைகள். ரொம்ப நாள்களுக்கு முன்பு 2 பேசும் பறவைகள் அவங்களோட அம்மா அப்பாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அம்மா அப்பா வெளிய போயிருந்தப்போ ஒரு கிராமத்துக்காரன் அந்த ஸ்பெஷல் பறவைகளை பார்த்து இவங்க ரொம்ப விசேஷம்னு நினைச்சு பிடிச்சுக்கிட்டு போயிட்டான். அந்த சமயத்தில் ஒரு பறவை தப்பிச்சு பறந்துடுச்சு. அது தன் அம்மா அப்பாவை தேடி தேடி போயிட்டு கடைசியில் ஒரு ஆசிரமம் மாதிரி அமைதியான இடத்துக்கு வந்துச்சு. அங்க இருந்த சாமியார் அதை காப்பாத்தி சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த பறவை அங்கே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுச்சு. இன்னொரு பறவை அந்த கிராமத்துக்காரன் வீட்டுல தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பயணி எக்ஸ்ப்ளோரர் அங்க வந்தார். அந்த பறவை அவன்கிட்ட ரொம்ப கடுமையா மரியாதை இல்லாம பேசிச்சு. அவன் ஷாக் ஆயிட்டாரு. பறவை பேசுதேன்னு ஆச்சரியம். ஆனா அதோட கெட்ட நடத்தை பார்த்து கோபமா இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பயணி ஆசிரமத்துக்கு வந்தார். அங்க இன்னொரு அதே மாதிரி பேசுறும் பறவை இருந்துச்சு. ஆனா இந்த பறவை ரொம்ப மரியாதையா, "வாங்க சா, இங்கே ஓய்வெடுங்க" அழைச்சிச்சு. பயணி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஒரே மாதிரி பறவைகள், ஆனா நடத்தை ரொம்ப வேற மாதிரி. அப்போ அவனுக்கு புரிஞ்சுது, அவங்க இருந்த இடம்தான் அவங்க குணத்தை மாத்திருக்கு. கதை சொல்லும் பாடம். நல்ல கூட்டத்துல இருந்தா நல்ல பழக்கம் வரும். கெட்ட கூட்டம் நம்ம நடத்தை கெடுக்குது.